கர்ப்பப்பையில் வரக்கூடிய கட்டிகள் பல இடங்களில் வரும் பொழுது அதனுடைய லொக்கேஷனுக்கு தகுந்தாப்பில் அதுவும் கரு தக்க வைக்க முடியாமல் கஷ்டங்கள் கொடுக்குது. ஸோ இப்போ ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்துக்கு வர எல்லா பெண்களுக்கும் நாங்கள் போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். விழிப்புணர்வில் கண்டிப்பாக இந்த கட்டிகளை நீக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முக்கியமாக நாங்கள் 3D அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோம். 3D அல்ட்ராசவுண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே வாலசான் E8 அப்படின்ற மிஷின் நாங்கள் வச்சுருக்கிறோம். இது இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் வெர்ஷன் மிஷின். ஸோ இந்த மிஷினை கொண்டு நாங்கள் கர்ப்பப்பை கட்டிகள் எந்த அளவுக்கு தள்ளி இருக்குது கர்ப்பப்பையில் இருந்து, அதுவும் குழந்தை தக்க வைக்கிற இடத்துல இருந்தும் அப்படின்றத ரொம்ப நுண்ணியமாக நம்மளுக்கு காட்டுது. ஸோ இதனால் தேவையில்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய இந்த அறுவை சிகிச்சையும் நம்மளால் தவிர்க்க முடியுது. கர்ப்பப்பை கட்டிகளோட கருவையும் செலுத்தி அவங்களுக்கு டெஸ்டியூ பேபி மூலியமாகவும் விந்த செலுத்தி IUI டெக்னிக் மூலியமாகவும் நம்மளால் அவங்கள கரு தக்க வைக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய நுண்ணியமான கருவிகள் 3D அல்ட்ராசவுண்ட் மெஷின், நம்மளோட ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியில் என்ன பண்ணுறோம்னா டைரெக்டாக நாங்கள் கேமராவை போட்டு கர்ப்பப்பைக்குள்ளாரையே போய் இங்கே கரு நிற்கக்கூடிய இடத்துல கட்டிகள் இருக்குதா இல்லையா அப்படின்றத நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துடுறோம். ஸோ இதனாலேயும் எங்களால் தேவையில்லாமல் அறுவை சிகிச்சை எடுக்கிறத எங்களால் தவிர்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவைப்படக்கூடியவங்களுக்கு நாங்கள் லாப்ரோஸ்கோப்பி மூலியமாக, லாப்ரோஸ்கோப்பின்றது கீஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம், அது மூலியமாக போய் இருக்கக்கூடிய கட்டிகளை நாங்கள் நீக்கிறதுனால இவங்க பெரிய லெவலில் அறுவை சிகிச்சைகள் அப்படின்றது எதுவும் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒரே நாளில் வீடு திரும்பலாம். காலையில் வந்தால் இவங்க இந்த கீஹோல் சர்ஜரி மூலியமாக இவங்க அறுவை சிகிச்சையை முடிச்சிட்டு அன்றைக்கி சாயந்தரமே இல்லை அடுத்த நாள் இவங்க வீடு திரும்பலாம். ஸோ ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை கட்டிகளால் குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனை ஏற்படவே கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப நியூயர் டெக்னாலஜிஸ் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மீடியம் சைஸ் கட்டிகள் உள்ளவங்க எல்லாருக்குமே நாங்கள் GnRH அனலாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊசிகள் கொடுத்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளை சுருக்க வச்சு அதுக்கப்புறம் கருவை செலுத்தி இவங்களுக்கு தாய்மை அடைய வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய முன்னேற்றங்களால் நம்மளுடைய அனைத்து பெண்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் கட்டிகள் இருந்தாலும் கரு தக்க வச்சு இவங்களையும் தாயாக்க முடியும்.